ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து நடக்க போகுது. இதில் யார் யார் கலந்துக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இந்த நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து கலந்துக்கலாம். இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் அண்ட் பெயிண்டிங். ஃபர்ஸ்ட் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கில் வந்து ஒரு தீம் கொடுப்போம். அந்த தீமை வந்து 1.5 ஹவர்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு தீம் கொடுப்போம், 1.5 ஹவர்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட், ஃபோர்த் காம்படிஷன் டிராயிங் அண்ட் பெயிண்டிங். இதுக்கு ஏஜ் கேட்டகரியுமே இருக்கு, 3 to 14 years. அது மட்டும் இல்லாம நீங்க இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா, பெஸ்ட் ட்ரைனர் அவார்டுமே வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். இந்த காம்படிஷன்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிற எல்லாருக்குமே வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. கீழே நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம மதிய லஞ்சுமே வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ஈவெண்ட்டை நமக்காக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆரி ஒர்க் ஃபெடரேஷன். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அக்டோபர் 20 வரைக்கும் இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட் எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 8 சாட்டர்டே மார்னிங் 9 to ஈவினிங் 4 o'clock வரைக்கும் நடக்க போகுது. மறக்காம புக் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவெண்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலக்கோட்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல பிஸ்மி மஹால் அப்படின்ற இடத்துல தான் லொகேட் ஆயிருக்கு.